ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை 7 சீட்டர், அதுவும் பெரிய 7 சீட்டர், 7 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய 7 சீட்டர் அப்படின்னு சொன்னாலே இன்னோவா தான் எல்லாருடைய மைண்டுக்கும் வருங்க. ஆனால் அப்படிப்பட்ட இன்னோவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ ப்ரைஸ் லெவல் போயிருச்சு. முன்ன 2005, 6, 7 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 10 லேக் ருபீஸில் வந்துட்டு இருந்த வண்டி இப்போ 36 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கேங்க. இன்னோவா கிறிஸ்டா எடுத்தாலும் சரி, இன்னோவா ஹை கிராஸ் எடுத்தாலும் சரி. ஆனால் இன்னும் கூட உங்களுக்கு டொயோட்டா பிராண்டில் ஒரு நம்பிக்கையான 7 சீட்டர் கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க. கிடைக்குதுங்க. 9.55 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்தே கிடைக்குது. டொயோட்டா ரூமியன், அதாவது மினி இன்னோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூமியன் தாங்க. இந்த ரூமியன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் இ வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 9.55 லேக் எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இ வேரியண்ட், பேஸ் லெவல் இ வேரியண்ட். ஆனால் இதுலேயும் சில பல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர் பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. 11,20,000க்கு உங்களால் டொயோட்டா பிராண்டில் 7 சீட்டர் ஒன்று கம்ஃபர்டபுளாக வாங்கிட்டு ட்ராவல் பண்ண முடியும். எஸ், வாங்க அப்படிப்பட்ட இந்த ரூமியனோடைய இ வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த டொயோட்டா ரூமியனோட இ வேரியண்ட் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லா வேரியன்ட்ஸ், எல்லா கார்ஸோட ரிவ்யூஸ் நம்ம தமிழில் டீட்டெயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் ரெகுலராக கண்டென்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரைட், இப்போ வாங்க டொயோட்டா மினி இன்னோவா ரூமியன் இ வேரியண்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது டொயோட்டாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட்டர் டொயோட்டா ரூமியனுடைய இ வேரியண்ட். ஓகே, ஆக்சுவலி இது வந்து மாருதி சுசுகி எர்டிகாவுடைய ரீபேட்ச் வெர்ஷன் தான். மாருதி எர்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது. அதையே பேஸ் பண்ணி தான் இந்த இ வேரியண்ட் இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை நம்ம ரோட்டில் பார்த்ததே இல்லை, மேக்ஸிமம் பார்க்கவே முடியாது. காரணம் அது வந்து மேட் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாருதி சுசுக்கியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரேரான மக்கள் தான் அதை வந்து விரும்பி வாங்குவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த ரூமியனுடைய இ வேரியண்ட்டும். ஓகே, ஸோ இது வண்டியோடைய ஃபீச்சர்ஸுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வண்டியோட என்ஜின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா, பிரேசா, கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர் அண்ட் ரூமியன் இந்த மாதிரி எல்லா கார்ஸுக்குமே வரக்கூடிய சேம் என்ஜின் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 103 PS மேக்ஸிமம் பவரும் 138 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இ வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. கிடைக்கிறது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். அதிகபட்ச மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு 20-21 வரைக்கும் பொறுமையாக ஓட்டி எடுக்கலாம். கொஞ்சம் நார்மலாக ஓட்டினீங்கன்னா 18-19 வரைக்கும் எடுக்கலாம். சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 13-12 அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரைட்டுங்க. ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்த காசுக்கு 11,20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது இந்த வண்டியில், அதை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இந்த ரூமியனை பொறுத்தவரை செகண்ட் லெவல் எஸ் வேரியண்ட் தான் மேக்ஸிமம் பெஸ்ட் செல்லிங்காக இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸியாக இந்த மினி இன்னோவா அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பழைய இன்னோவா கிறிஸ்டா ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலோடைய ஃப்ரண்ட் கிரில் டிசைன் அந்த அப்ளிக் அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே செட் ஆகிருச்சு இந்த வண்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக சொல்லப்போனால் மாருதி எர்டிகா விட இந்த ரூமியன் தான் பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது. காரணம் இந்த வண்டியோடைய ப்ரீமியமான டிசைன். அண்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. டியூவல் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் அதுவும். ஸோ ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் வேரியண்ட்லேயுமே இதே ப்ரொவிஷன் தான் கொடுத்தாங்க. அண்ட் கீழே ஏர்டாம் கிரில் அதுவுமே உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மேலும் பொதுவாக மீதி கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பல கலர்ஸே இருக்காது. வெறும்னா ஒயிட்டு, கிரே அந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த ரூமியனை பொறுத்தவரை இந்த சிக்னேச்சர் ப்ளூ கலருமே வருது பேஸ் வேரியண்ட்டில். பார்க்குறதுக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்தது சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மிஸ்டேக்கபிளி இது ஒரு மாருதி சுசுகி எர்டிகா தான். ஸோ பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. வண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, தென் வீல் சைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்குது. ஏற்கனவே எஸ் வேரியண்ட்டில் நம்ம பார்த்தது தான். ஸோ 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த டிசைன் பேட்டர்னுமே ஆக்சுவலி வீல் கவரை பொறுத்த வரையுமே எர்டிகாவுக்கும் ரூமியனுக்கும் சேமாக தான் இருக்குது வீல் கவருடைய டிசைன். அண்ட் மேஜர் வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப் வேரியண்ட்டில் பார்த்துருப்போம், எஸ் வேரியண்ட்லேயுமே பார்த்துருப்போம். இந்த ஓஆர்விஎம்ஸ் வந்து பாடி கலரில் கொடுத்துருப்பாங்க அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அப்படி கிடையாது. காரணம், இண்டிகேட்டர் வந்து இங்கே கீழே ஃபெண்டர்ஸில் வந்துடுது. ஹாலோஜன் பல்ப் இண்டிகேட்டராக கொடுத்துருக்காங்க எல்இடிஸ்க்கு பதிலாக. ஓகே, அண்ட் அது போக இன்னொரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பி பில்லர் வந்து பாடி கலரில் வந்திருக்கு.
பிளாக் மாஸ்கிங் டேப் எதுவுமே இல்லை, பார்க்குறதுக்கு அப்படியே பிளெயினாக விட்டு வச்சுட்டாங்க. அண்ட் சிமிலர்லி டோர் ஹேண்டிலுமே நீங்கள் பார்க்கலாம், பிளாக் கலரில் வருது, பிளெயினான பிளாக் பிளாஸ்டிக், எந்த வித ஆடம்பரமும் இல்லை, ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் அவ்வளவுதான். ஓகே. அண்ட் மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, அதில் எந்த கவலையும் இல்லை. மேலும் 6 ஏர்பேக்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க ரூமியன் அண்ட் எர்டிகாவுக்கு. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. மற்றபடி வண்டியோடைய சைஸில், வண்டியோடைய ஸ்டைலிஷான லுக்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லை, வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி இந்த டிசைன் பார்க்கலாம் நீங்கள், பழைய ரூமியன் எர்டிகாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிட்டை தான் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க, இந்த இடம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீட்டாக பண்ணியிருக்காங்க, காரணம் தேர்ட் ரோக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், மேலும் 6 ஏர்பேக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஆனால் பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க, எஸ் வேரியண்ட்டை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அதே சேம் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் மாதிரி இந்த வால்வோ இன்ஸ்பயர்ட் டைல் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இல்லுமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிட் மட்டும்தான் எரியும். ஓகே, உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் லைட்டிங் இருக்குது. அண்ட் ஹாலஜன் தான், மீதி இண்டிகேட்டர்ஸு எல்லாமே ஹாலஜனாக தான் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா சில பேர் வந்து ஆல்டர் பண்ணி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தோனேஷியாவுடைய மாடல்ஸில் எர்டிகாவுடைய டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் வேரியண்ட், இந்த வேரியண்ட் இந்த பேட்ஜை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ நீங்கள் ரோடில் இந்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேர் பீஸு. ஓகே. இல்லை அதை தவிர மற்றபடி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த பேஸ் வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி கிடையாதுங்க. ஆனால் இன்னொரு ஒரு சின்ன வித்தியாசம் நான் கவனித்தேன், இங்கே ஒரு கீ ஹோல் வந்திருக்கு. ஓகே, எஸ் வேரியண்ட்லேயோ 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 உங்களுக்கு இந்த கீ ஹோல் இங்கே கிடைக்காது. ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதை நான் உள்ளே போய் காட்டுறேன். ஓகே ரைட். மற்றபடி வெளியே பார்க்குறதுக்கு எல்லாமே வண்டி நல்லா தான் இருக்குது, அட்ராக்டிவான ஒரு நல்ல பெரிய 7 சீட்டரோட லுக் நல்லாவே நீட்டாக இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா? ஆல் ரைட். இந்த டொயோட்டா ரூமியன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாவி காமிச்சிடுறேன். இல்லைங்க, இது வந்து கிளான்ஸாவோ வேறு எந்த ஆல்டோவோட சாவியோ இல்லை, இது இந்த ரூமியனுடைய சாவி தான். ரூமியன் வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கிடையாது. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் கீ தான் கொடுக்குறாங்க. 2 கீஸுமே இதே மாதிரி தான் இருக்குது, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரிமோட் லாக்கிங் இல்லாதது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. அதாவது சென்ட்ரல் லாக்கிங்க்கு இங்கே பட்டன் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ சென்ட்ரல் லாக்கிங்கே இல்லைன்னு இல்லை, இது வந்து மேனுவல் ஃபிசிக்கல் சென்ட்ரல் லாக்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாக்கிங் மட்டும்தான் இல்லை இந்த வண்டியில். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். அதை தவிர மற்றபடி உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. அதுக்கான பட்டன்ஸ் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். 4 விண்டோஸுமே பவர் பட்டன்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டவுன் ஃபங்க்ஷனும் இருக்குது டிரைவர் விண்டோவை பொறுத்தவரை. அது ஒரு காமனான ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் ஆகிருச்சு இப்போ இருக்கிற எல்லா மாருதி கார்களுக்குமே. ரைட். ஆனால் இல்லாத இன்னொரு விஷயம், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ், அதுக்கான ஜாய்ஸ்டிக் இல்லை. ஸோ மேனுவல் குச்சி ரக்கமாக இல்லை, அதுவும் இல்லை. ஓகே, மிரருக்கு குச்சி கூட கொடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னு தெரியல. பட் எனிவே அதை எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் அதை வந்து காட்டுறேன். ரைட். ஆனால் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டொயோட்டா உடைய ரூமியன் மீதி ஹையர் வேரியன்ட்ஸ் பார்த்துருப்போம், அதே டேஷ்போர்ட் லேஅவுட் அதெல்லாம் தான் சேமாக தான் இருக்குது. ஆனால் எஸ் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வரும். பட் இந்த வேரியண்ட்டில் எந்த வகையான ஆடம்பரம், எந்த வகையான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. பேசிக்கான அத்தியாவசியமான விஷயங்கள், அடிப்படை வித்தியாசங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க. உதாரணத்துக்கு எஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. ஆனாலும் சீட்டோடைய ஃபேப்ரிக்ஸு, சீட்டோடைய பேசிக் டிசைன், இந்த மெட்டீரியல் குவாலிட்டி, கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பீச் கலரில் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டு நல்லா இருக்குது, தை சப்போர்ட்டு அண்ட் சைடு சப்போர்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இல்லை, அது ஒன்று தான் ஒரு சின்ன குறை. மற்றபடி இட் இஸ் ஓகே. ரைட். உள்ளே உட்காந்துட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஞ்சம் கோயம்புத்தூர் செம்ம சுடுதுங்க. ஓகே, ஸ்டார்ட். என்ஜின் நோட்டெல்லாம் மாறவே இல்லை, சேமாக தான் இருக்குது. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா SHVS டெக்னாலஜி இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான டிஸ்பிளே ஃபுல்லி கலர் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இத்தனை நாளாக வந்து எர்டிகாவில் LXi பார்த்ததே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது ரூமியன் தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ பாருங்கள், ஐடில் ஸ்டாப் டைமு, கிளாக் டிஸ்பிளே, G-ஃபோர்ஸ் மீட்ரு, டார்க் மீட்டர், பவர் மீட்டர், ஆக்சிலரேஷன் பிரேக் கிராஃப், SHVS டெக்னாலஜியோடைய பேட்டரி ரீஜன் விஷயங்கள் அண்ட் எல்லாமே இருக்குது. எதுவுமே குறை வைக்கலை, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஆனால் இல்லாத விஷயம் ஸ்டேரிங்கில் பட்டன்ஸ், நோ ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எந்த வகையிலுமே எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு வேரியண்ட்டுங்க. பேசிக்கான
வேரியன்ட். ஆனால் ஸ்டீரிங் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போது இந்த மிரர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கல்ல. ஓகே, இப்போ வந்து பவர் மிரர்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இதை இறக்கி அப்புறம் மேனுவலாக தான் இந்த மிரர் நீங்கள் இப்படி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒன்று தான் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் வீட்டிலே வண்டி ஓட்டுவீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் டிரைவர் மாறி மாறி ஓட்டுறாங்கன்னு இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியாவது கொடுத்துருந்துருக்கலாம். அது கொடுக்காதது ஒரு சின்ன குறை. ஓகே, 1 டச் டவுன் இருக்குது, ஆனால் 1 டச் அப் இல்லை விண்டோவை பொறுத்தவரை. தட் இஸ் ஃபைன். அதை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இங்கே இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் இருக்குது. அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் அதுவும் கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. ஓகே, டிக்கெட்ஸு காயின்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் எதுவுமே கிடையாது. எஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பட்டன் டைப் மோனோக்ரோம் ஆடியோ சிஸ்டம் கொடுப்பாங்க. இதில் அதுவும் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் ஓவியம் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டச் ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் வந்து போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். 360 கேமரா வேணுமா அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏசி ஆஸ் யூஷுவல் மேனுவல் ஏசி தான். ஆனால் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடையாது இந்த வண்டியில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரியர் ஏசியும் கிடையாதுங்க. இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இல்லை பாருங்கள். நம்ம இப்போ அப்டேட்டட் ரூமியன் டாப் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிச்சேன். டொயோட்டா ரூமியன் டாப் வேரியண்ட்லேயே இப்போ ரூஃப் ஏசி கிடையாது. அந்த ரூஃப் ஏசியை இங்கே சென்டர் ஏசியாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஆம்ரெஸ்ட்டில் வர மாதிரி. ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஆம்ரெஸ்ட்டே இல்லைன்னு இருக்கும்போது ரியர் ஏசியே கிடையாது. அது ஒரு சின்ன வருத்தம். அதுக்கு பதிலாக இங்கே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். மற்றபடி சென்டர் கன்சோல் முன்ன போல் சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கிடைக்குது. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர், இதோ எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் பேசிக்காக இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் டீசெண்டான சைஸ், பரவாயில்ல, நைஸ். ஆனால் கூலிங் வசதி எல்லாம் கிடையாது. ஏசி வென்ட்ஸோடைய டிசைன் எல்லாமே ஒரே கோஹரண்ட் டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஒரே லைனில் வர மாதிரி தான் ஏசி வென்ட்ஸோடைய டிசைன். காலகாலமாக எர்டிகால அண்ட் ரூமியனில் இப்படி தான் இருக்குது ஏசி வென்ட்ஸோடைய டிசைன், டேஷ்போர்டோடைய லே அவுட். ஓகே, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது டோரில் தாராளமாக. ஓகே, ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் ஐஆர்விஎம் இருக்கா? ஓ மை காட், அதுவும் இல்லை. பேசிக்கான ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. டே நைட் மோட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. ஸோ எஸ், அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். அண்ட் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று இருக்குது, பின்னாடிக்கும் ஒன்று இருக்குது, பரவாயில்ல, பின்னாடி ஒன்று இருக்குது, நாட் பேட். அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. வேனிட்டி மிரர் இல்லை. ஸ்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குதுங்க. ஓகே, ஏர்பேக், எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கான லேபிள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6 ஏர்பேக்ஸ் இப்போ வரக்கூடிய எல்லா எர்டிகா அண்ட் ரூமியன் மாடல்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி தேர்ட் ரோடைய விண்டோ ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற பேனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 6 ஏர்பேக்ஸ் இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக. ஸோ பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாங்க. சரியா, இதுதான் இன்டீரியரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். அடிப்படை அத்தியாவசிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த இ வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போது பேக் சீட் போவோமா? டொயோட்டா ரூமியனுடைய பேக் சீட், அதாவது மெயின்லி இந்த ரூமியன் 7 சீட்டர் வாங்குறவங்களே ஜென்ரலாக வந்து டிரைவர் வச்சு தான் ஓட்டுவாங்க மேக்ஸிமம். ஓகே, அப்படின்னு இருக்கும்போது ஓனர் இங்கே தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தாராளமாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதாவது ரூமியனை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட் வந்து ரிவ்யூ பண்ணோம், சரிங்களா? அந்த வேரியண்ட்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே பேஸ் வேரியண்ட்டுக்கும் வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் 24 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் அண்ட் பேக் தாராளமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாச்சுக்கவும் செய்யலாம். ஸோ நல்லா இந்தளவுக்கு ரிக்ளைன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா நல்லா தூங்கிட்டு போகலாம். எந்த விதத்துலையுமே எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, மேலும் இந்த அப்டேட்டட் மாடல், அதாவது 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாடலை பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 பேருக்குமே இந்த செகண்ட் ரோ சீட்ஸில் ப்ராப்பர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்தாச்சு. ஸோ 1 2 3 ஹெட்ரெஸ்ட் இருக்குது. நடுவில் உட்காரவங்களுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரோ சீட்டை பொறுத்தவரை இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் முதல் கொண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லாத ஒரு விஷயம் இந்த பேஸ் வேரியண்ட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். பழைய ரூமியனை பொறுத்தவரை நம்ம மிட் லெவல் எஸ் வேரியண்ட்லேருந்து ரூஃப் ஏசி பார்த்தோம். ஆனால் இந்த வேரியண்ட்டில், அதாவது இப்போ 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் பண்ணதுனால ரூஃபில் ஏசி வைக்க முடியாதுங்கிறதுனால ரூஃப் ஏசியை கீழே இறக்கினாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அந்த சென்டர் ஏசியுமே கிடையாது. ஸோ செகண்ட் ரோவுக்கு தனி ஏசி வென்ட்ஸ் இல்லை, அதே மாதிரி தான் தேர்ட் ரோவுக்குமே ஏசி வென்ட்ஸ் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன வருத்தம்.
ஆனால் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 3 ஸ்பீட்லேயோ 4 ஸ்பீட்லேயோ ஏசி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கூலிங் பின்னாடியும் வருது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தேர்ட் ரோவுக்கு தான் ஏசி போகிறது ரொம்பவே டைம் எடுக்கும். அது ஒன்று தான் என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு கவலையாக இருக்குது. மற்றபடி வண்டி கம்ஃபர்டபுளான வண்டி, நல்ல ஸ்பேஷியஸான கேபின், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் நல்லா இருக்குது. 6 ஏர்பேக்ஸ், சைட்ஸில் கர்டன் ஏர்பேக்ஸ் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேலே ரூஃபில் ஒரு கேபின் லேம்பும் ஒன்று இருக்குது. செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு சேர்த்து ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது தேர்ட் ரோ சீட் பார்க்கலாமா? 7 சீட்டர் அப்படின்னு சொன்னாலே தேர்ட் ரோ வந்து எந்த அளவுக்கு யூஸபிளாக இருக்குது அது ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஆனால் ரூமியனை பொறுத்தவரை அது கவலை இல்லை. காரணம் ஸ்பேஸும் நல்லா இருக்குது தேர்ட் ரோவில். அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே ஈஸி ஆக்சஸ் தேர்ட் ரோவை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் ரோல் இருக்கிற 2 சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி டம்பிள் பண்ணிக்கலாம். டம்பிள் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடும் ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கு உள்ளே ஏறுறதுக்கு வசதியான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உள்ளே ஏறி காட்டுறேன் உங்களுக்கு. எனிவே ஓகே ரைட், நான் இப்போ தேர்ட் ரோக்கு வந்து செட்லே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலி நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓவரால் நீ ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது. ஓவரால் நீரும் பரவாயில்ல, ஹெட்ரூமும் பரவாயில்ல. ஸோ என்னை மாதிரி ஒரு ஹைட்டான ஆள் இங்கே தேர்ட் ரோவில் உட்காரதுனாலுமே எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. தை சப்போர்ட் இல்லை, ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இங்கே என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எந்த வகையிலையுமே ஸ்பேஸ்லேயோ கம்ஃபர்ட்லேயோ அந்த லைட்டிங்லேயோ பிரச்சனையே இருக்காது. காரணம் நல்லா பெரிய விண்டோஸ் சைட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூஃபில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே உட்கார்றவங்களுக்கு தனித்தனி பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லாதது ஏசி வென்ட்ஸ். ஓகே, ரூமியன் அப்டேட்டட் மாடல் நம்ம வந்து டாப் வேரியண்ட்டில் ரிவ்யூ பார்க்கும்போது சொன்னேன் உங்களுக்கு, இந்த ரூஃப் ஏசிங்கிறத மாற்றிட்டு சைட்ஸில் இங்கே ஏசி கொடுத்துருப்பாங்க தேர்ட் ரோவில். இந்த பேனலுக்குள்ளே தான் ஏசி உடைய வென்ட்ஸ் வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. ஸோ ஏசி வென்ட்ஸுங்கிறது இங்கே தேர்ட் ரோக்கு இல்லவே இல்லை. ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஏசி வைக்கிறீங்களோ அது இங்கே வர்றதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். அது வரும்போது மட்டும்தான் உங்களால் ஏசி ஓரில் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இந்த வண்டி எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நான் பார்த்த வரைக்கும் எல்எக்ஸ்ஐ அல்லது இந்த ரூமியனோட வேரியண்ட் வந்து ஹில்ஸில் இருக்கிறவங்க, அதாவது ஏசி தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பெரும்பாலும் வாங்குறாங்க. அவங்களுக்கு இது வந்து ஓகே. ஆனால் மெயினாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, இந்த மாதிரி ஹாட் கிளைமேட்ஸில் நிறையா ஓட்டுறீங்கன்னா தயவு செய்து இதுக்கு அடுத்த வேரியண்ட் போயிருங்க. ஏன்னா ரியர் ஏசி இல்லாமல் கண்டிப்பாக ஏசி இங்கே வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகே ரைட், இப்போ தேர்ட் ரோ பொறுத்தவரை அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோ சீட்டை நீங்கள் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அதாவது இது ரிக்ளைன் அட்ஜஸ்ட் இருக்குது. இது ஃபஸ்ட் லெவல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஓகே ஒரு 5 லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் ரோ சீட்ஸோடைய ரிக்ளைன் 50-50 ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பேஸுக்கு பிரச்சனை இல்லை. சைட் கர்டன் ஏர்பேக்ஸ் இங்கே சைட்லேருந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோடைய ஓவரால் சைஸே பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ வரைக்குமே இந்த சைடு ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ரியலி நைஸ். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி சைஸை பெருசு பண்ணதுனாலேயே லக்கேஜ் ஸ்பேஸ் பெட்ரூம் ஆகியிருக்குங்க. ஸோ எஸ், இதுவும் நீங்கள் பார்க்கலாம். 7 பேர் இருந்தாலுமே இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆக்சுவலி இங்கே இன்னொரு ட்ரே வரணும். ஓகே, இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. அந்த ட்ரே எதுக்காக கொடுத்துருக்காங்க மீதி வேரியண்ட்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு லோடிங் பே கிடைக்கிறதுக்கு தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் அது கிடையாது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த லக்கேஜ் ஸ்பேஸை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு 4-5 பேக்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அடிஷனல் ஸ்பேஸ் வேணும்னா ஆஸ் யூஸ்வல் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் ஈஸியாக இப்படி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு வகையிலுமே பிரச்சனையே கிடையாது. நல்ல பெரிய லோடிங் பே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு மேலேயே உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும், மெயினாக நீங்கள் நைட்டில் கேம்பிங் பண்ணணும், எங்கேயாவது போய் தங்குறீங்க அப்படின்னா செகண்ட் ரோ சீட்ஸுமே நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளாட் பெட் ஆகிருது. என்னென்னா இந்த இடத்துல மட்டும் இந்த ட்ரே இல்லை, ஆனால் மற்றபடி ஓவரால் செம ஃப்ளாட்டான ஒரு லோடிங் பெட் ஆகிருது உங்களுக்கு. ஸோ ஒரு மெத்தையை மட்டும் நீங்கள் விரிச்சிட்டு படுத்துட்டு தூங்கிடலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. வீடை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும், ஃபர்னிச்சர் ஏதாவது ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல ஓவரால் ஸ்பேஸ் தருது இந்த ரூமியனுடைய என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும். ஓகே, தென் இதனுடைய ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா பாடிக்கு அடியில் இருக்குது. அந்த ஸ்டெப்னியும் ஃபுல் சைஸ் ஒரு 15 இன்ச் ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் டைம் பர்பஸுக்குமே நீங்கள் ஸ்டெப்னி வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு. அதில் எந்த வகையிலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் இருக்குது பாருங்கள் டூல் கிட். ஓகே, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான பேக்கேஜான வண்டியாக இருக்குது இந்த டொயோட்டா ரூமியனுடைய எந்த வேரியண்ட் எடுத்தாலும் சரி. ரைட், இதான் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. இப்போ வாங்க இந்த வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணியா இது யாருக்கு செட் ஆகும் அதை வந்து பேசிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டொயோட்டாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட்டர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை. டொயோட்டாவுடைய மினி இன்னோவா ரூமியன் வேரியண்ட். ஓகே, இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கேபின் கிடைக்குது. 7 பேர் உட்காரணுமா,
பிரச்சனையே இல்லை. தேர்ட் ரோவில் கூட தாராளமாக என் ஹைட்டுக்கு ஒரு ஆள் வந்து உட்கார முடியும், அந்தளவுக்கு ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீதியாக 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தேவையோ எல்லாமே அடிப்படை விஷயங்கள் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. டொயோட்டாவோடைய பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்குது. முக்கியமாக மினி இன்னோவாவோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரீமியமான லுக்ஸ், இது வந்து டாப் அண்ட் வேரியண்டோட லுக்குக்குமே இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து ரியர் ஏசி இல்லை. ஓகே, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசி நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் டைம் எடுத்து தேர்ட் ரோக்கு வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அப்படி நீங்கள் மேக்ஸிமம் ஏசி போட்டே ஓட்ட மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராகவே செட் ஆகும். நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, நல்லாவே இருக்குது. மெயினாக இந்த வண்டி யாருக்காக பர்பஸ்ஃபுல்லாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் ஏரியாவில் ஓட்டுறவங்க, ஊட்டி, கொடைக்கானல், நீங்கள் மேக்ஸிமம் ஹில்ஸில் தான் செட்டில் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏசி தேவைப்படாது. அந்த மாதிரி மக்களுக்கு இது வந்து சூப்பராகவே செட் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கேற்ற மாதிரி என்ஜினும் 1.5 லிட்டர் என்ஜின் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜும் தருது இந்த என்ஜின் பொறுத்தவரை. ரிலையபிலிட்டி சூப்பர், பிராண்ட் வேல்யூ சூப்பர், எல்லாமே சூப்பர். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.